கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. பிரியமானவர்களே, மாம்ச புயத்திற்கும் மாம்ச பலத்திற்கும் ஆவியின் பலத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. சனகரேப் ராஜா தன்னுடைய மாம்ச பலத்தை நம்புகிறான். எசேக்கியாவோ கர்த்தருடைய பலத்த புயத்தை நம்புகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷனாலும் யுத்தம் பண்ணி மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களுக்கென்று உங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக நம்முடைய யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறார். ஒருவேளை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்களா, மரண பயத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்களா, உன் கதை அவ்வளவுதான், கதை கந்தல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கென்று உங்கள் வலது பக்கத்தில் நின்று உங்களுக்கென்று யுத்தத்தை நடத்திக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படவே கூடாது. பிசாசின் கிரியைகளை பார்த்து நடுங்கக்கூடாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்யக்கூடிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்க்கணும். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதுக்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதுக்கும் நீ யார் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறாரு. பிரியமானவர்களே, இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கரத்துக்கும் நித்தம் இடைவிடாமல் வாய்ப்பது என்ன? இடுக்கஞ்செய்கிறவனுடைய உக்கரம் எங்கே என்று சொல்லி ஏசாயா 51:13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குது. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு துணையாக இருக்குது. எத்தனை 1000 சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாலும்